ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க, கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க. டைலாக் எல்லாருக்குமே மனப்பாடமான காமெடி டைலாக் தான். வடிவேல் சாரோட த்ரூ அவுட் காமெடி. நம்ம இந்த இந்த காமெடியை கிட்டத்தட்ட ஆதித்யா சேனல் சிரிப்பொலியிலலாம் ஏகப்பட்ட வாட்டி பார்த்துருப்போம். ஆனாலும் போர் அடிக்காம அந்த பாடி லாங்குவேஜ், அதுக்கு அவர் கொண்டு போன அந்த காமெடி பாடி லாங்குவேஜ் பின்னிட்டாரு. அதுக்கு ஈக்குவலா விஜய் சாரோட காமெடி. விஜய் சாரும் அது ஈக்குவலா பாடி லாங்குவேஜ். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸே. அது 20 வருஷம் அந்த படம் யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்போ இருந்த கமர்ஷியல் படத்துக்கு எப்படி இருக்கும், ஸ்கிரீன் பிளே என்னென்ன பண்ணிருப்பாங்களோ அது இப்பவும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சந்தானத்தோட காமெடி. இவர் வந்து வெறும் காமெடி மட்டும் பண்ணாம, இப்பதான் நமக்கு ஒரு டீட்டெயிலா படம் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் வந்து காமெடி மட்டும் பண்ணல, இந்த கதையை அவர் தான் நகர்த்திட்டு போறாரு. ஒரு கட்டத்திலையும் இவர் தான் நகர்த்திட்டு போறாரு. ஷாலினியை ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும், ஷாலினிக்கும் விஜய் சாருக்கும் அந்த லவ்வுக்கு ட்ரிகர் பண்ணி அது மூலியமா லவ் பில்டப் பண்ற